ஒரு கணவன் சரியில்லை அப்படின்னா அந்த குடும்பத்தை குறிப்பாக அவனுடைய மனைவியை அவனுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ற பல சம்பவங்கள்லாம் இருக்குது. பல சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி பல சம்பவம் நடந்திருக்குது. செய்தித்தாளில் பல சம்பவங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவம் மாலதி ஒரு 4 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்ச்சி சமையல் பண்ணி கொடுக்குற ஒரு வேலை செஞ்சுட்டு அவன் பையன், சின்ன பையன் அழுதுகினே வரான் அம்மா பின்னாடி. என்னடா பண்ணுறது என்னடா அப்படின்ட்டு திரும்பவும் கேட்குறாங்க. மாலதி கேட்குறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு. எனக்கு டியூஷன் ஃபீஸு கட்டி ஆகணும். டியூஷன் வாத்தியார் கேட்டுக்கினே இருக்கிறாரு. தேதி 25 ஆச்சு. நீ டியூஷன் ஃபீஸ் கட்டு, இல்லைன்னா டியூஷன் விட்டு நின்று போயிடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த பையன் அழறான். அழுதுன்னா அவளுக்கு நியாயம் படுது. அதே சமயத்தில் தன்னுடைய இயலாமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கணவன் ஒரு திருடன். அவன் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கிறான். அவன் திருட்டு பையில கல்யாணம் பண்ணிக்கின்னு படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு பையனை வச்சுக்கணும், சின்ன பையனை வச்சுக்கணும். இந்த பையன் ஒரு சுமாராக படிக்கிற பையன். ஆனால் ஒரு டியூஷன் சேர்த்த பிறகு நல்லாவே படிக்கிறான். புருஷன் தான் இப்படி பிக் பாக்கெட்டா, திருடனா, பாதி நாள் ஜெயிலையும் மீதி நாள் வீட்லேயும் ஒரு பொறுப்பில்லாத ஒருத்தனா, அவனால் அவமானப்பட்டு வெளியே போக முடியாமல் பல நேரங்களில் கூனி குறுகி போகிற நிலைமைக்கெல்லாம் உண்டாயிட்ட ஒரு நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அப்படின்னு மாலதி வெதும்பி போகிறான். ஆனால் அந்த பையனை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது டியூஷன் படிக்க வைக்கலாம் அப்படின்னு டியூஷன் படிக்க வைக்கலாம். டியூஷனுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு. அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், அவர் டியூஷன் வச்சு தான் நடத்துகிறார். அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார் கிடையாது. அவர் டியூஷன் நம்பி தான் இருக்கிறார். அவருக்கும் குழந்தை குட்டி, அவருக்கும் வீட்டு வாடகை கொடுக்கணும், செலவுகள்லாம் இருக்குது. இதை வச்சு தான் இருக்கிறார். அவர் கேட்கறதுக்கு தப்பில்லை அப்படின்னு. ஏற்கனவே 3 வீட்டில் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. எப்படி போய் மறுபடியும் கேட்க முடியும்? அட்வான்ஸுக்கு மேலே அட்வான்ஸுக்கு மேலே அட்வான்ஸ் சம்பளமாக முழுசாக வாங்கவே இல்லை. அந்த 3 வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாலதியோட நல்ல குணத்துக்காக சரிடி அப்படின்னு கொஞ்சம் முகம் சுழிச்சாலும் கொடுத்துருவாங்க. இந்த முறை போய் எப்படி கேட்க முடியும்னு 4வது வீட்டில் அந்த அம்மா, தங்கமான அந்த அம்மா வெளிநாடு போயிருக்காங்க. வரத்துக்கு ஒரு 1.5 மாதம் ஆகும். அந்த வீட்டு ஓனர் அவர் கொஞ்சம் முசுடு, அவர்கிட்ட போய் நிற்கவே முடியாது. எதிர்கத்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாப்ல. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. சரி கேட்டு தான் பார்ப்போம், நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா கொடுக்கட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவனையும் அந்த பையனையும் கூட கூட்டும் வராங்க. ஏன்னா பையனை காமிச்சாவது கொஞ்சம் இதுவாக இருக்கும், தெரிய வரும் அப்படின்னு. இவங்க இதுக்கிடையில் அந்த படிக்கிற ஆர்வத்தில் கேட்டுக்கினே வராங்க அம்மாவை. அம்மா டியூஷன் பஸ் கட்சிடம்ல கொடுத்துருவல்ல, ஒவ்வொரு வாட்டியும் வாத்தியார் என்ன எழுப்பி நிற்க வச்சு காசு கேட்குறாரு, மற்ற பசங்களாம் சிரிக்கிறானுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னா, டே வாடா எல்லாம் தரேன்னு சொல்லிடல, நீ எவ்வளோ வாட்டி தரேன்னு சொல்கிறேன்னா வாடா இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்போது அந்த வீட்டோடைய ஓனர் இவ வேலை செய்கிறாடா, அந்த ஓனர் அவருடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோடனே பையனோடனே பார்த்தோடனே முகம் மொத்தம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அவருக்கு மாற ஆரம்பிச்சு இப்போ அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போனோடனே, இங்கே வா மாலதி இங்கே வா அப்படின்ற. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், நான் பையனை கூட்டின்னு வராத, வேலை செய்கிறதுல பையனை கூட்டின்னு வராதுன்னு சொல்லின்னு வரல. இல்லைங்கய்யா இன்றைக்கி டியூஷனுக்கு போகல, அதனால தான். சரி இதான் லாஸ்ட் வார்னிங்கு, இது எல்லாம் என் ஒய்ஃபை சொல்லணும், இந்த மாதிரி இடம் கொடுத்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு, போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோன்னே அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு நண்பர் இருக்காங்க, மறுபடியும் குரல் கொடுக்குறாரு, 2 டீ போட்டு எடுத்துன்னு வா அப்படின்றார். 2 டீ போட்டு எடுத்துன்னு கொடுத்துன்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் பாட்டுன்னு அங்கேயும் இங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை அதட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ கம்முனிரு, மற்ற 3 வீடு மாதிரி இந்த வீடு கிடையாது, இதால் ஏற்கனவே எரிமூஞ்சி ஏகாம்பரம், நீ பாட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுற போகிற, நீ சும்மா ஓரமாக உட்காந்துரு, அங்கே இருக்கிற பொருள் எதையும் தொடாத, எல்லாமே கண்ணாடி பொருளாக இருக்குது, நானே பார்த்து தான் வேலை செஞ்சிட்ருக்கேன், நீ சும்மா இரு சாமி அப்படின்ட்டு பையனை அதுக்கிட்டே இருக்கிறா. அவன் கரெக்டாக 2 டீ அப்படின்னு 2 டீ தான் போட்டுக்கிறோம், 2 டீக்கான பால் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா கூட இல்லை. இவன் கம்முன்னு பார்க்குற அம்மாவை, நீ கம்முன்னு கடையில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் ஏதோ வீட்டுக்குள்ளே வராப்பில். அவர் வந்தவனே தான் சரியான நேரம், எப்படியாவது கேட்டுடலான்ட்டு அப்படி மெதுவாக ஐயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு, பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டலைங்க, அட்வான்ஸாக ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவர் பார்க்குறார். என் பொண்டாட்டி ஏமாற்றி அட்வான்ஸாக வாங்கி போயிடுவேன், உண்மையாக அவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறாளா, உனக்கு என்னமா கொடுக்குறாளான்னு தெரியல, இப்போ எங்கிட்ட பார்க்குறியா நீ அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கேட்குற கேள்வி ஒரு மாதிரி இருக்குது. ஐயா
ஒன்றும் இல்லை, அட்வான்ஸாக தான் இது பண்ணுறேன், சம்பளத்தில் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னு. எத்தனாவது படிக்கிறான் அவன்? 5வது படிக்கிறான். ஆஹா, 5வதுலேயே டியூஷனாக வந்து இவர் படித்து அப்படியே கலெக்டர் ஆகிட போகிறாரா? கலெக்டர் ஆகி போயிட்டு எந்த இது ஜில்லாவுக்கு இவர் வந்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாரு? அப்படி இப்படின்னு அவர் வாயில் வரதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு எப்பவுமே வந்து அந்த இயலாமையாக இருக்கிற மனிதர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோபமும் வேகமும் அதிகமாக வரும். ஆனால் வலியவர்கள்ட்ட போய் காட்ட முடியாதுல்ல. ஆனால் முகம் மாறுது, ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறா, கொஞ்சம் அப்படி குரலை கொஞ்சம் லேசாக உயர்த்தி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஏன் வந்து அவனை கலெக்டர் ஆக போகிறானா டாக்டர் ஆக போகிறானான்னு சொல்லிக்கிட்டீங்களா? பாத்தியாயா, இல்லைனாலும் ரோஷத்தை பாத்தியா என்ன இதுவாக வருது அப்படின்ட்டு, இல்லை என்கிட்ட இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு ஒன்று. இவளுக்கு கோபமும் அழுகையும் ஒரு பக்கம் ரொம்ப மெதுவாக வந்துருக்குது. இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அதை ஒரு நாசுக்காக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ எதுவும் இல்லைம்மா, பேங்க்கில் இல்லை, எடுத்துன்னு வரல, அப்புறம் காசு என்கிட்ட வந்து எங்கேயோ முடங்கி போயிருக்குது, இல்லைனா அம்மா வரட்டு நான் வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் இவன் கலெக்டர் ஆகிடான், டாக்டர் ஆகிடான், தன் மகனை பற்றி சொன்ன உடனே ரொம்ப கோவம். எந்த தாய்க்கும் அந்த கோவம் வரும்? ஏன்னா தன் மகன் மோசமான ஒருத்தன்னா கூட அந்த தாய்க்கு வந்து அவனை ஒரு உயரத்தில் வச்சு பார்க்குற ஒரு குணம் தான் இருக்கும் எப்போவுமே. அப்படி இருக்கும் பொழுது இவனை கையை பிடிச்சின்னு அந்த பையனை, நீ வாடா அப்படின்ட்டு விறுவிறுன்ட்டு அவர் அப்படி ஓரக்கண்ணில் பார்த்துட்டு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டோன்னு இவளுக்கு கோபம் அழுகியும் தாங்கலை. அந்த வெயில் வேறு, உச்சி வெயில், நடக்க முடியாமல் இழுத்துன்னு ஓடி வரா. ஓடணுன்னு அந்த பையன் கேட்குறான், அம்மா ஷேர் ஆட்டோவிலையாவது போகலாம் அப்படின்னு. ஷேர் ஆட்டோவது இதுவாகுது, 10 ரூபா 20 ரூபா, எங்கிட்ட காசு கிடையாது, வா அப்படின்னு இழுத்துன்னு போனோன்னே, ஆமாம்மா அந்த கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி தரியா அப்படின்றான். பையனை பார்த்த உடனே இன்னும் கோவம் வருது. உனக்கு ஐஸ்கிரீம் தான் ஒரு கேடா, என்னை அவமானப்படுத்துறது பத்தாதான்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தோன்னே, எங்கிட்ட துட்டு இருக்குதே அப்படின்றான். உங்ககிட்ட துட்டு இருக்குதா அப்படின்னு பேக்கெட்டில் இருந்து 2 500 ரூபா நோட்டு எடுத்துக்கான். ஏதரா அதுன்னு அதிர்ச்சி ஆகிறா. வந்து அந்த வீட்டில் நான் விளையாடிட்டு இருந்தேன்ல, தரையில் 2 நோட்டு இருந்தது, 500 ரூபா நோட்டு, எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறேன்னு இவளுக்கு அழுக மேலே அழுக வந்துடுச்சு. அழுக மேலே அழுக வந்துடுச்சு. அவன் கணவனை நினைக்க ஆரம்பிக்கலா. ஊரெல்லாம் திருடன்னு சொல்லுது, ஊரெல்லாம் பிக் பாக்கெட்டுன்னு சொல்லுது. உங்கள் அப்பனை மாதிரி நீ ஆயிடணும்னு முடிவு பண்ணிட்டியா, நீ எங்கேருந்து வந்தது இதுன்னு சொல்லி அந்த வெயிலில் போட்டு அடின்னு அடிக்கிறா. சுற்றி இருந்தவங்களாம் பார்க்குறாங்க, ஏமா இருமா, அந்த குழந்தைய மனசாட்சி இல்லாமல் அடிக்கிறேன், இவன் பண்ண வேலைக்கு வந்து இவன் அந்த வெயிலில் போட்டு வாட்டி அடைக்கணுங்க அப்படின்ட்டு அந்த ரூபா நோட்டை பிடிக்குன்னு கண்ணீரை தொடச்சி நான் அவனை இழுத்துன்னு வந்து அந்த பையன் அழுதுனே வரான். இழுத்துன்னு வந்தோடனே அந்த பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். பேசினோடனே இவன் வரத்தை பார்த்துட்டு அந்த வீட்டு ஓனர் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறார். பார்க்க ஆரம்பிச்சோன்னே, என்ன மாலத்தி அப்படின்றார். வந்து ஐயா மன்னிச்சிடுங்க, பையன் கீழே ஏதோ 2 500 ரூபா நோட்டு இருந்தது, அது தெரியாமல் எடுத்துட்டான், இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தோடனே அவருக்கு சொல்லுன்னு ஏறிது. நினச்சேன் நான் அப்பவே, அதுக்கு தான் நான் வந்து பையனை கூட்டின்னு வராதன்றேன். புத்தி எங்கே போவோம்? அப்பம் புத்தி எங்கே போவோம்? திருட்டு புத்தி தானே, அவன் திருடன் தானே, பையனை அப்படி தானே இருப்பானோடனே இவளுக்கு சொல்லுன்னு கோவம் ஏறிட்டு வந்து, ஐயா அவன் கலெக்டர் ஆக போகிறானா டாக்டர் ஆக போகிறான்னு கேட்டிங்க நீங்கள், அது விட்டுங்க. நீங்கள் அவன் கலெக்டர் ஆவான் டாக்டர் ஆவான், அது அவனுடைய தலையெழுத்து, நான் அவனை அது மாதிரி வளர்ப்பேன். அதை தாண்டி நீங்கள் வந்து திருடன்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்போ எதுன்னா அவன் கீழே இருந்தது எடுத்தான் தப்பு, ஆனால் திருப்பி எடுத்துன்னு வந்து நான் கொடுத்துட்டேன்ல, அவனை என்ன அடியே அடிச்சிருக்கேன், நீ திருப்பி கொடுக்காமல் இருந்தால் போலீஸ் உன் வீட்டை தேடி வரணுன்னு இன்னும் அவள் அழ ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்கிறா. அந்த பக்கத்தில் இருக்கிற நண்பர் வந்து அப்படி அதை இவளுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக பேசுவாருன்னு பார்த்தா அந்த நபர் அப்படியே மூஞ்சி அப்படி அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அப்படி தலையை சொரிஞ்சின்னு இதை கேட்டும் கேட்காத மாதிரி அந்த செல்ஃபோனை வச்சுன்னு இது பண்ணோடனே, இனிமேல் வந்து இந்த வீட்டு பக்கமே நீ வர வேலையை வச்சுக்காதன், நீ வந்தினா அவ்வளோதான். சரிங்க ஐயா, நான் இனிமேல் வரல, வேலைக்கு வரல, நான் வந்து 20 நாள் வேலை பார்த்துருக்குறேன், அந்த 20 நாளுக்கான சம்பளத்தை கொடு அப்படின்றான். இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீ வேலைக்கு வர வேணான்னு சொன்ன உடனே பெரும்பாலும் என்ன இருக்கும், ஐயா நான் மன்னிச்சிடுங்க. அது ஒரு முதலாளித்துவ குணம் வந்து, அது ஒரு எஜமான குணம் வந்து, அது ஒரு திமிர்த்தனமான ஒரு குணம் வந்து. அப்படி கேட்பாங்கன்னு, ஐயா நான் மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க ஐயா, பையனை அங்கேயே போட்டு அந்த பையனை சாத்தி உங்கள் காலை தொட்டு கூட கும்பிட்றோம் ஐயா, என்னை வேலையை விட்டு வர வேணான்னு சொல்லாதீங்க, இதை நம்பி தான் நாங்கள் ஜீவனம் வச்சுருக்கோம், இதை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த நபர் எதிர்பார்த்தார் பொழுது. வேலையை விட்டு போனேன், நான் போகிறேன், நான் 20 நாள் வேலை செஞ்சேன், அதுக்கான கூலியை இப்போ எடுத்து வைங்கன்னு ஒன்று. இதை எதிர்பார்க்கல அந்த நபர். அந்த ஆளோட ஈகோவை டச் பண்ணியாச்சு. டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, ரைட் டக்குன்னெலாம் 20 நாள் சம்பளத்தை எடுத்து கொடுத்துட முடியாது, இன்னும் என் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் காணாமல் போயிருக்குது, நான் லிஸ்ட் எடுக்கணும்னு இவளுக்கு இன்னும் அழுக தாங்கவே முடியல. ஒரு திருட்டுத்தனத்தை வந்து ஒரு திருடம்பத்தை புள்ளத்தை தாண்டி இவனை திருடன் தான் அப்படின்ற அளவுக்கு அந்த ஆள் முத்திரை குத்திட்டான் பாரு.
அவனுடைய வன்மத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டான் பாருன்னு அழுக பீரிட்டு வர ஆரம்பிச்சது. என்ன 20 நாள் காசு தானே, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லாமல் போயிடுவது, எனக்கு இல்லாமல் தான் போயிட போகுது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனை பிடிச்சின்னு தரன்னு இழுத்துன்னு வரா. இழுத்துன்னு அப்படியே காதுபட சொல்கிறார், இல்லாதவங்களுக்கு எவ்வளோ திமிரை பற்றியா, இருக்கிற நமக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு அவன் நண்பர்கிட்ட சொல்லும்போது இன்னும் அவளுக்கு வந்து மாலதி கோபம் அதிகமாகுது. இந்த வெயிலை தாண்டிய ஒரு கண்ணீர், அந்த வெயிலை தாண்டிய ஒரு வேர்வையும் அவளுக்கு வந்து கொட்டி ஊற்றுது வந்து. அவளால் இயலை தாழ முடியல. தான் வீட்டுக்காரன் அவன் திருட்டு பையன்தான், அவன் ஒரு அயோக்கிய பையன்தான், அவன் ஜெயிலில் இருக்கிற நாய் தான். ஆனால் தன் மகனை வந்து அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த தாயால் தாங்க முடியல. ஏன்னா பிச்சை எடுத்தாவது தான் பையனை வந்து படிக்க வைக்கணும்னு அவன் முடிவு பண்ணுறான். எந்த ரேஞ்சுக்கு போனாலும் சரி, தன் மகனை வந்து எந்த தாய்க்கும் உண்டுங்க வந்து. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இன்னொரு 3ஆம் நபர் முன்னாடி வந்து இப்படி பேசுறது அவளால் தாங்க முடியல. இழுத்துன்னு வர அந்த பையன் அழுதுகினே வருது. உங்கள் அப்பா நான் சொல்லணும்டா வந்து, ஒரு திருட்டு பயலுக்கு தெரியாமல் நான் வந்து வாக்கப்பட்டேன், ஊரெல்லாம் என்னை திட்டுது, எங்கேயாவது கண்காணாத அசத்துக்கு நான் ஓடி போயிடலான்னு இருக்கிறேன்னு. அந்த பையன், வேணாம்மா இருமா, நான் டியூஷன் போகலன்னா கூட படிக்கல, பரவாயில்ல, நான் பள்ளிக்கூடத்துலேயே நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வரேன். இவளால் தாங்க முடியல, அவமானத்தை தாங்க முடியாமல் அந்த ரோட்டில் வெயிலில் நடந்து போகும்போது ஒரு கார் வந்து அப்படியே இப்படி வந்து அணைச்ச மாதிரி வந்து நின்று பதறி போய் நிற்கிறான். நின்று அந்த கார் கண்ணாடி இறக்கி பார்த்தா அந்த அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசியிருந்தார்ல அவருடைய நண்பர், அவர் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுற, கண்ணாடி வழியாகவே ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தோடனே, இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இது இந்த ரோட்டில் இருக்குதில்ல பெருசாக 5 அடுக்கில், அது என் கடை தான், அது நீ நாளையிலேருந்து அங்கே வேலைக்கு வந்துடு, நீ இந்த கார்டை காமி, நாளைக்கு வேலைக்கு சேர்த்துப்பாங்க அப்படின்னா அவளுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. ஏன்னா எந்த வித ஏழ்மையான சூழ்நிலையும் உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கல, உன்னுடைய நேர்மையை வந்து நான் உண்மையிலே பாராட்டுறேன். நான் அதே சமயத்தில் என்னதான் அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்துல ஒரு நிமிடம் நிற்கக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணி அந்த 20 நாள் சம்பளம் வேணாம் போயான்னு தூக்கி அடிச்சுட்டு வந்தல்ல, அதிலே தெரிஞ்சது நீ மிக நேர்மையான ஒரு மனுஷன் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் நீ அதை பற்றி கவலையப்படாத. என் இதில் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வேலை பாரு, உனக்கு நல்ல சம்பளம், உன் பையனை நான் படிக்க வைக்கிறேன், நான் அதை பற்றி நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் அவளுக்கு பொங்கிக்கிட்டு வருது. ஆண்டவன் ஒரு இடத்த வந்து நமக்கு அடைபடுறான், தடுக்கிறான் அப்படின்னா, உள்ள ஒரு கதவை மூடுறான் அப்படின்னா இன்னொரு பெரிய கதவை திறப்பான் அப்படின்ட்டு அவள் அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறான். இது வெறும் செவிவழி செய்தி, எங்கேயோ படித்தது, யாரோ சொன்னதை தாண்டி நிஜம் இப்படி தான். தெய்வம் வந்து மனித ரூபத்தில் தான் வரும், இப்படியாப்பட்ட மனிதர்கள் வழியாக தான் வரும் அப்படின்னு. அந்த வழியாக போனவர்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கினவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வந்தது. இதுக்கான காரணம் என்னென்னா, நம்முடைய நேர்மை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தன்மானம், இது எங்கேயும் வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினால் நமக்கான அங்கீகாரம், நமக்கான வாழ்வு என்றைக்கே உறுதியாக இருக்கும். அது நம்ம தன்மானத்தை எங்கேயும் போய் விட்டு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவன் இருந்து போனான், பெரிய வலியவனாக இருந்துட்டு போகிறான், நம்ம எளியவனாக இருப்போம். வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உள்ளான்றான் கதை தான் வந்து. அதனால் வந்து இது ஒரு உண்மை சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.